அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். நம்ம சேனலில் முன்ன மாதிரி இப்போல்லாம் அடிக்கடி லாங் வீடியோஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட முடியல. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு நான் அதை மொத்தமாக சேர்த்து தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னோடய ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே அதாவது நான் ஒர்க்கிங்னு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சண்டே அப்படின்னாக்கா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க சண்டேனா அவங்க வந்து வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க. ஆனால் அன்றைக்கி தான் நமக்கு வந்து அந்த நெக்ஸ்ட்டு வீக் ஃபுல்லாக நம்ம நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீக் எண்டில் நம்ம பார்க்குறது தான். அதுதான் நமக்குலாம் சண்டே இப்போ ஆயிடுச்சு. இந்த சண்டே வந்து புளி வாங்கியிருந்தேன். அது வாங்கியும் வந்து ஒரு 4 to 5 days ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஓகே தனித்தனியாக வந்து இந்த மாதிரி பால் மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறப்ப பார்த்தா ரொம்ப நிறைய இந்த மாதிரியாக கோது இருந்துச்சு. ஓகே அதெல்லாம் எடுத்து வச்சிருவோன்னு சொல்லிட்டு கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சுத்தமாக அந்த கோதெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி லெமன் சைஸ் பால் மாதிரி நான் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன். அந்த ஒரு சைஸ் பாலே வந்து ஒரு சாம்பாரோ இல்லை ஒரு ரசமோ அதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே நான் வந்து 1 கிலோவோ என்னமோ 1 கிலோவா 2 கிலோவான்னு தெரியல, சம்திங் நான் வாங்கியிருந்தேன். அது வந்து சரி இது ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்படியே வெளியே வச்சிட்டோம்னாக்கா கருத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். அதனால நான் வந்து 2 பாக்ஸாக 2 அந்த மாதிரி ஜார் எடுத்துக்கிட்டேன். அந்த பீனட் பட்டர் வாங்கின ஜார் இருந்துச்சு. ஓகே இது ப்ரௌன் கலர் உள்ற அப்போ தான் நமக்கு வந்து இதில் தான் புளி இருக்குதுன்னு கரெக்டாக நமக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் வச்சு இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு இதே மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் இதில் கொஞ்சம் வச்சுட்டு பாக்கி முக்கால்வாசி வந்து இன்னொரு ஜாரில் வச்சு நான் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போகும் இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் நான் வந்து இந்த புளியை வந்து நான் வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து எங்கள் அத்தம்மானா எங்கள் டேடியோட அம்மா அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கிறப்ப இது வந்து ரொம்ப முன்னாடி வருஷத்து கதை. அப்போ வந்து அம்மா வீட்டில் வந்து அத்தம்மாலாம் நாங்கள் எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான் அம்மா வீட்டில். அப்போது வந்து அத்தம்மா தான் அந்த மாதிரி புளிலாம் வாங்கினோம் அப்படின்னாக்கா அந்த தட்டுப்பலா முறம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எத்தனை பேத்துக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. அதை வச்சு அவங்க வந்து அழகாக ஆயில் ஒரு கோப்பையில் வச்சுட்டு அழகாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஜாரில் வந்து அழகாக வைப்பாங்க. எனக்கு எங்கள் அத்தம்மா ஞாபகம் வந்துச்சு இப்போது. அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வந்திருந்தாங்க. அதனால சரி உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா செஞ்சேன். இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கிறதுனால என் ஹஸ்பண்டுக்கு மோஸ்ட்லி இந்த உப்புமாலாம் பிடிக்காது. அதனால் நானுமே ஒரு ஆளுக்காக என்னத்தை உப்புமா செய்கிறது, நானும் மோஸ்ட்லி இப்போ அதெல்லாம் செய்கிறதில்ல. சரி எங்கள் மாமா வந்ததுனால ஓகே அவங்களுக்கும் பிடிக்கும், ஓகே நம்மளும் உப்புமா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சமாக உப்புமா செஞ்சு நான் ஜீனி தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே லன்ச்சுக்கு போய் நான்வெஜ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் வந்து இன்றைக்கி நான் வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாதான் நான் அடுத்த மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நான் எதாவது செய்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து வாங்கிறதுக்காக போயிட்டோம். இந்த ஒரு கடையில் வந்து கூட்டம் வந்து தயிர் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். சட்டுன்னு காலி ஆகிடும். எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியாது. வாமா மின்னலுங்கிற மாதிரி தான் டக்குன்னு வந்துட்டு காலி ஆகிடும். ஓகேன்னு தேவையான சிக்கன்லாம் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி அதையும் வச்சுட்டு அப்புறம் தேங்காய் ரொம்ப ரேராக இருக்குது. ரொம்ப ரேர் மீன்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது தேங்காய்லாம். இப்போ ஒரு தேங்காய் 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அந்த தயிர் கடையில் தான் அந்த தயிர் ரொம்ப க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தயிர். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் அந்த தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு 3 இருந்தாலே எந்த சமையல் வேணாலும் செஞ்சிடலாம். அதனால் மெயினாக தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு அதையும் வந்து ஃப்ரிட்ஜுக்கு எனக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஆனியன் பொட்டேட்டோ கார்லிக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ரே ஒரு இது மாதிரி ட்ராவ் மாதிரி எனக்கு இருக்கும். அதில் வந்து நான் வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கையும் வெங்காயமும் அதில் வச்சுட்டு பூண்டு வந்து ரொம்ப வாங்கலை. சும்மா இந்த ரசம் அப்புறம் சாம்பார்லாம் வச்சா தேவைப்படும், அதுக்காக கொஞ்சமாக பூண்டு வாங்கிக்கிட்டேன். இது வந்து மொதல் நாள் நைட்டு வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருந்தா, அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னால் போக முடியல. அவங்க ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஆக்சுவலி. என்னால் நான் அந்த டைம் போக முடியல.
ஓகே, நான் மறுநாள் தான் நான் போயிருந்தேன். அப்போது வந்து எனக்கு இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. 2 கேக் பாக்ஸ், ஒரு பவுலு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு எனக்கு கொடுத்தாங்க. அதையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் மசாலா பாக்ஸ் இது வந்து ரீசெண்டாக இப்போ இது மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது. டக்குன்னு ஓப்பன் பண்ணோமா, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மசாலாத்தூள்லாம் போட்டோமா, டக்குன்னு மூடி வச்சோமான்னு இருக்குது. ஒரு பாக்ஸாக எடுத்துக்கலாமா, ஒரே பாக்ஸில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இதுலேயும் வந்து நம்ம ஓகே எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் வந்து 4 மசாலா வச்சுருந்தேன். ஒன்று மிளகாய்த்தூள், இன்னொன்று வந்து மஞ்சத்தூள், நடுப்புற இந்த அதாவது மஞ்சத்தூளுக்கு அடுத்த தூள் வந்து ஹோம்மேட் மசாலா. அது இல்லாமல் என்னோடய ஒரு சமையல், ஒரு கூட்டு, ஒரு பொரியல் கூட இல்லாமல் இருக்காது. எல்லாத்துக்குமே நான் அந்த ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணிக்குவேன். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் சாம்பார் மசாலா வச்சுருந்தேன். சாம்பாருக்குமே வந்து சாம்பார் தூள் இல்லை அப்படின்னாக்கா மிளகாய் தூளும் இந்த ஹோம்மேட் மசாலா ப்ளஸ் பெருங்காயத்தூள் போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சாம்பார் மசாலா சேர்த்துக்கிட்டோம்னாக்கா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா என்ஹான்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 2 பாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஒன்றில் வந்து ஃபுல்லாக ஸ்பைசஸ், ஒன்றில் வந்து மசாலா பவுடர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைசஸும் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, மஞ்சள் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் எதெல்லாம் இல்லையோ அதையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த சிக்கன்லேயே கொஞ்சமாக எடுத்து சரி இன்றைக்கி ஒரு கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ரொம்ப வந்து கிரேவியாக வேணாம், செமி கிரேவியாக வை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாக்கி எல்லா சிக்கனையும் அதெல்லாம் க்ளீன் பண்ணியே நான் வச்சுருவேன். அப்போ தான் நம்ம வந்து ஹரிபரியாக நம்ம கிளம்பிட்டு இருக்கிறப்ப எடுத்து டக்குன்னு நம்ம வந்து குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அதுமாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து எப்போதுமே ரைஸ் குக்கரில் தான் வச்சிடுறது. அது வந்து இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அது ஃபுல்லாக எனக்கு பழகிடுச்சு. அதை வச்சுட்டு குக்கரில் வந்து சிக்கன் வந்து ஃபுல்லாக நான் தாளித்து விட்டேன். ஏன்னா சட்டிங்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கும் டைம் ஆகிடுச்சு, அபோவ் 12 ஆகிடுச்சு. அப்படிங்கிறனால ஓகே நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 2 விசில் கொடுத்தாலே சிக்கன் நமக்கு நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆக்சுவலி மாப்பிள்ளையே வந்து செமி கிரேவியாக தான் கேட்டுருந்தாங்க. இது ரொம்ப நல்லா தண்ணி விட்டு போச்சு. அதனால என்ன பண்ணேன், திரும்பி ஒரு சட்டிக்கு மாற்றிட்டு லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டுட்டு மூடி வச்சுட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, என்ன பொட்டேட்டோ மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு அதே மூடி வச்சு லைட்டாக சிம்மில் வச்சாக்கா நமக்கு நம்ம கிரேவி செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரசம், மோஸ்ட்லி எனக்கு ரசம் வந்து கொஞ்சம் நல்லா வரும். அதுவும் இல்லாமல் என்னோடய டேடிக்கு வந்து நான் வைக்கிற ரசம் பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேடி சொல்லுவாங்க. தக்காளி ரசம் வச்சுட்டு மிளகு, சீரகம், பூண்டு, நாட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் தாளிப்புக்கு எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிளாக் காஃபி போட்டாங்க. அதோட எனக்கும் ஒரு கப் கொடுத்தாங்க. அதையும் சைட் பை சைட் குடிச்சிட்டு ரசம் தாளித்து விட்டாச்சு. ரசம் பார்க்குறப்பயே எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இப்போ கூட. அந்தளவுக்கு ரசம் வந்து அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசம் முடிஞ்சிச்சு. இங்கே சைடில் வந்து சிக்கன் கிரேவியும் நமக்கு வேணுங்கிற அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைட் பை சைட் துணி வந்து மடிக்கவே இல்லை. ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். துணி மடிக்கவே இல்லை, அது போகிற மாதிரி சேர்ந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி மடித்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ஒயிட் ஷர்ட்டாக சேர்ந்துருச்சு. அது அப்புறம் கலர் ட்ரெஸ் எல்லாமே கிடந்துச்சு. அதோட அதே எல்லாத்தையும் மடித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 4 o'clock இருக்கும். நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி சண்டே போனால் தான் உண்டு, அதனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்குக்கு போய் பெட்ரோல் போட்டுட்டு போனோம். பெட்ரோல் போடுறப்ப அங்கே வந்து ஒரு அக்கா தான் பெட்ரோல் போடுறதுக்கு நின்றாங்க. எனக்கு அவங்கள பார்க்கவும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னமோ தெரில, ஒர்க் பண்ணுற இடத்துல யாராவது நான் ஒரு விமனை பார்த்தேன் அப்படின்னாக்கா எனக்கு அது ஒரு மாதிரி பூஸ்டப் ஆகிடுது. அதுக்கப்புறம் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா நாகப்பட்டினத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக நாகப்பட்டினம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே சிக்கல் இருக்கு இல்லையா, அங்கே தான் போனோம். என் ஹஸ்பண்டோட சித்தி பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, அவங்களையும் பார்த்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டோட தாய் மாமா ஒய்ஃப் வந்து மெக்கா போயிருந்தாங்க, உம்ரா போயிருந்தாங்க. அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு 2 வீட்டுக்கும் போயிட்டு திரும்ப நாங்கள் ரிட்டன் கிளம்புறதுக்கே வந்து 7 or 8 ஆயிடுச்சு.
நம்ம ரொம்ப அதாவது எப்போயாச்சும் தான் போகிறோம், போயிட்டு டக்குன்னு கிளம்ப முடியாது இல்லையா? அதனால் இங்கே ஒரு 1 ஹவர் அங்கே ஒரு 1 ஹவர் உட்காந்து நல்லா பேசிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்தே கிளம்புனோம். இருட்டாயிடுச்சு. அதான் 7 to 8 நம்ம இருட்டு தானே ஆகிருக்கோம். அதோட கிளம்பியாச்சு. அதோட ரொம்ப சில்லுன்னு பனி. அதோட பேசிக்கிட்டே நாங்களும் பொறுமையாக வந்தோம். வந்துட்டு ஒரு அடியக்கமங்கலம் அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், பைபாஸில் வந்து அங்கே ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்கும். அந்த ரோட்டு கடையெல்லாம் இருக்கும் இல்லையா? அங்கே நான் அந்த சைட் போகிறப்பெல்லாம் அங்கே நிப்பாட்டி ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு தான் வருவேன். அதுவும் நைட் டைமில் எனக்கு வந்து ஜூஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களில் இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியல. அப்படி பிடிக்கிறவங்க தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் ஷாப்பை பார்த்தோன்னே நிப்பாட்டியாச்சு. நின்று நன்னாரி தான் அதுவும். எனக்கு எந்த ஜூஸாக இருந்தாலும் சாரி எனக்கு ஜூஸ் குடிக்கணுன்னாலும் எனக்கு நன்னாரி தான். அந்த பாதாம் பிசின், சப்ஜா, நன்னாரி சிரப், லெமன் ஜூஸ், ஐஸ் இதெல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கே அது அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக எனக்கு இருக்கும். மற்ற ஃப்ரெஷ் ஜூஸை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு நன்னாரி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கிளம்பியாச்சு. ஓகே, நைட் டின்னர் என்ன பண்ணிக்கலாம் அதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ கொஞ்சம் டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட்டில் இருக்கிறதுனால இந்த பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அதனால் அவங்க வந்து தோசை, வீட்டில் சிக்கன் கிரேவி இருந்ததுனால எனக்கு பரோட்டா வாங்கி கொடுத்தாங்க. அதோட அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் உம்ரா போனவங்கள பார்க்க போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க சித்தி வந்து இந்த சுர்மா, அதுக்கப்புறம் ஒரு தொழுகிற முசல்லா, தஸ்பீஹ், கீ செயின், ஒரு பென்னு, அப்புறம் ஒரு தொப்பி, அத்தர் பாட்டில் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உம்ரா போயிட்டு வந்தால் அப்புறம் அதுக்கப்புறம் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தாலாம் இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாஹ் வந்து யார் யாருக்கு எப்பப்பன்ற அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் துவா செய்யுங்க. நானும் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.